அமீன் ரவுட்ஸ் உங்களை அன்போடு அழைக்குது. சைக்காலஜி தமிழில் நான் பார்த்துட்டு வர்றோம். அதில் கனவுகளை பற்றி பார்க்கலாம். உறக்கத்தின் போது நிகழும் அலாதி அனுபவமான கனவை காண்பதில் மனிதனுக்கு ஒரு இனம் புரியாத ஆர்வம் இருக்கத்தான் செய்யுது. ஆழ்ந்த தூக்கத்தில் வரும் கனவானது அதன் தன்மையை பொறுத்து மனிதனை ஆச்சரியப்படவும் அதிர்ச்சியடையவும் வைக்குது. சில கனவுகள் சினிமா காட்சிகளை போல மனிதனுக்கு தெளிவாக நினைவில் நிற்குது. சில கனவுகள் மறுநாள் காலை விவரிக்க முடியாத அளவுக்கு தெளிவில்லாம தோன்றி மறையவும் செய்யுது. நினைவில் நிற்கும் கனவுகள், தெளிவான கனவுகளை லூசிட் ட்ரீம்ஸ் காண்பதில் மனிதர்களுக்கு சமீப காலமாக ஆர்வம் அதிகரித்து வருவதாக உளவியல் அறிஞர்கள் சொல்றாங்க. நான் கனவு கண்டா கண்டதுபடியே நடக்குங்க என்று சிலர் சொல்லிக் கொள்கிறாங்க. கனவில் காண்பதற்கு நேர்மாறாகத்தான் என் வாழ்க்கையில் நடக்கும். பொருளை இழப்பது போல கனவு கண்டா பொருள் வருவாய் கிடைக்கும் என்று வேறு சிலர் சொல்றாங்க. கனவிற்கு ஒரு பொருளும் கிடையாதுங்க, அதை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை என்று கூறுபவர்களும் உண்டு. கவலையே இல்லாமல் ஆழ்ந்து தூங்குறவன் கனவு காண மாட்டான், கவலை நிறைந்தவன் தான் கனவு காண்பான் என்று சிலர் சொல்றாங்க. உறங்கும் போது கனவு காண்பது என்பது குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை எல்லோருக்கும் பல சமயங்களில் ஏற்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி. அக்கனவிற்கு ஏதாவது காரணம் இருக்கா, பொருள் உண்டா, அதனால ஏதாவது பயன் உண்டா என்பனவற்றை நாம் தெரிந்து கொள்ளணும். ஒரு மனிதனுடைய தன்மையை அறிந்து கொள்வதற்கு அவன் காணும் கனவுகள் பெரிதும் துணை புரிகின்றன என்று அன்கான்சியஸ் மைண்டை பற்றி விரிவாக ஆராய்ந்த ஃப்ராய்டு, ஆட்லர் யுங் போன்ற மூவரும் அறுதிட்டு சொல்றாங்க. மனநிலையை அறிந்து கொள்ள கனவு ஒரு வழி என்பதை மற்ற உளவியல் அறிஞர்களும் ஒத்துக்கொள்றாங்க. மனக்கோளாறுகளை தெரிந்து கொள்வதன் மூலம் பல நோய்களை குணப்படுத்த முடியும் என்று ஃப்ராய்டு முதலில் சொன்னார். அதன் பயனாகவே மனதில் மறைமனம் என்ற ஒரு பகுதியில் இருக்கிறது என்றும் அவர் உணர்ந்தார். மனநோய்களை போக்குவதற்கு மறைமனதில் அழுந்தி கிடக்கும் எண்ணங்களையும் ஆசைகளையும் அறியணும். அதற்கு ஃப்ராய்டு முதலில் மனவசிய ஹிப்னோட்டிசம் முறையை கையாண்டார். அதில் பல குறைபாடுகள் இருப்பதை அனுபவத்தில் தெரிந்து அவர் வேறு முறையொன்றையும் பின்னால் கையாளானார். தம்மிடம் சிகிச்சைக்கு வருபவர்களை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நிலையில அவர்களுக்கு தோன்றும் எண்ணங்களை எல்லாம் தோன்றியவாறே ஒளிவு மறைவின்றி சொல்ல சொன்னார். அவர்கள் காணும் கனவுகளை பற்றியும் வெளிப்படையாக சொல்ல சொன்னார். மனதில் எழுகின்ற இழிந்த எண்ணங்களை எல்லாரும் வெளிப்படையாக கூற மாட்டாங்க. மனவசியத்தாலும் அவற்றை அறிந்து கொள்வது அவ்வளவு எளிதல்ல. ஆனால் கனவுகளின் மூலம் அவற்றை மறைமுகமாக கண்டுகொள்ளலாம் என்று ஃப்ராய்டுக்கு புலப்பட்டது. அவர்தான் முதல்ல கனவுகளை பாகுபடுத்தி அவற்றை கொண்டு மனநிலையை காண முயன்றவர். தூங்கி எழுந்ததும் பல கனவுகள் மறந்து போய்விடுது. சிலவற்றை நாம் நினைவுக்கு கொண்டு வர முடியாமலும் போகுது. அவை தொடர்பில்லாத விந்தை செயல்கள் ஆக நிகழ்கின்றன. அதனால்தான் கனவுக்கு பொருள் இல்லை என பலர் கருதுகிறாங்க. கனவில் நிகழ்ந்தவற்றை நினைத்தவாறே உண்மை என எடுத்துக்கொள்ளக்கூடாது. பல கனவு நிகழ்ச்சிகளுக்கு குறிப்பிட்ட வேறு பொருள்கள் உண்டு. அவற்றை அறிந்து கொண்டால்தான் கனவுகளை கொண்டு ஒருவனுடைய மனநிலையை நன்கு அறிந்து கொள்ள முடியும். கனவுக்கு பொருள் இருப்பதாக நினைப்பது குருட்டு நம்பிக்கை என்று சிலர் கூறலாம். அறிவு வளர்ச்சி பெறாத மக்கள்தான் கனவை நம்புவார்கள் என்றும் அவர்கள் பேசலாம். ஆனால் பாமரர்கள் கனவை நோக்கும் விதம் வேறு, சைக்காலஜிஸ்டுகள் அதை நோக்கும் விதம் வேறு. விஞ்ஞான பார்வையோடு மற்ற பொருள்களை ஆராய்வது போலவே கனவையும் ஆராயலாம். கனவு என்பது ஒரு அனுபவ உண்மை. இரசாயனத்திலும் உடலியலிலும் உண்மைகளை ஆராய்வது போல அதையும் சரிவர ஆராயலாம் என்று GH கிரீன் சொல்றாரு. ஆதலால் கனவை பற்றி உளவியல் முறையில் சோதனை செய்வது அறிவுக்கு பொருந்தியதொன்றே என்று சொல்றாங்க. அவ்வாறு சோதனை செய்து ஃப்ராய்டும் அவரை பின்பற்றுவோரும் பல மனநோய்களை போக்கியிருக்கிறாங்களாம். மனத்தில் உள்ள எண்ணங்களை எல்லாம் மறைக்காமல் கூறுவதை சாதாரணமாக மக்கள் உடைத்து சொல்வதென்று கூறுவாங்க. நான் உடைத்து பேசுகிறேன் என்றால் எதையும் ஒழிக்காமல் சொல்வதாக பொருள். ஏதாவது ஒரு வேளையிலே எழுகின்ற எண்ணங்களையும் உடைத்து கூறினால் அவற்றின் மூலம் கனவுகளின் உண்மை பொருளையும் கனவு காண்போனின் மனநிலையையும் அறிந்து கொள்ள முடியும். எல்லாராலும் அவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் என்று நான் சொல்லல. அதற்கு உளவியல் அறிவு நிறைய வேண்டும், அனுபவம் வேண்டும். எந்த நிலைமையை உண்டாக்கினால் அதன் விளைவாக எழும் எண்ணங்களை கொண்டு மனநிலையை காண முடியும் என்பது அனுபவம் வாய்ந்த ஒருவனுக்கு தெரியும்.
வெளிப்படையாக எதையும் ஒலிக்காமல் பேசுவதும் கனவு ஒன்றுக்கொன்று உதவியாக நின்று ஒருவனுடைய மனநிலையை வெளிப்படுத்துது என்று சொல்றாங்க. சொல்லுவதில் சிலவற்றை மறைத்திருந்தாலும் கனவு அதை குறிப்பாக காட்டிவிடும். சிக்கலில்லாத எளிய பல கனவுகள் இருக்குது. அவற்றின் குறிப்பை கொண்டுகொள்ள அனைவராலும் பெரும்பாலும் முடியும். நினைவில் நிறைவேறாத பல ஆசைகள் கனவிலே நிறைவேறுவதுண்டு. காதல் வயப்பட்ட இளைஞன் தன் காதலியோடு கூடியிருப்பதாக கனவு காண்கிறான். வறுமையால் வாடியிருப்பவன் கனவிலே குபேரனைப் போல வாழ்கிறான். அழகான பொம்மை வேண்டுமென விரும்பிய குழந்தை அதை பெற்று மகிழ்வதாக கனவு காணுது. வீட்டிலே குற்றவில் ஹெல்ப் புரிவதற்காக 9 வயது பெண் ஒருத்தி இருந்தால், அவள் ஒரு நாள் இரவில் எழுந்து உட்கார்ந்து கொண்டு, என் அக்கால் வந்து வெளியே நிற்கிறார், கதவை திறந்து விடுங்க என்று கூறினாள். ஆனா உண்மையிலே யாரும் வரல. அவள் கண்டது கனவு. தன் அக்காலை பிரிந்து வந்து பல நாட்களாகிவிட்டபடியால அவளை பார்க்க வேண்டும் என்ற ஆசையே இவ்வாறு கனவில் நிறைவேறியிருக்குது. பொதுவாக கனவு காணும் போது அதில் நடக்கும் நிகழ்ச்சிகள் எல்லாம் உண்மையாக வாழ்வில் நடப்பது போலவே உணர்கிறோம். கனவு காண்பவன் அக்கனவுல தான் அனுபவிக்கும் இன்ப துன்பங்களுக்கு ஏற்றவாறு வாய்விட்டு சிரிப்பதும் அழுவதும் உண்டு. குழந்தைகளிடம் இதை அதிகமாக பார்க்கலாம். அந்த பெண்ணுக்கு வயது 4. அவள் ஓரிரவு தூங்கிக் கொண்டிருக்கும் போதே விம்மி விம்மி அழத் தொடங்கிட்டார். ஏன் இப்படி அழுகிறா என்று கேட்டபோது அவள் எழுந்து நின்று, அக்கா, என் புது பொம்மையை எடுத்துக்கொண்டார் என்று முறையிட்டாள். உண்மையிலே யாரும் அவளுடைய பொம்மையை எடுக்கல. எல்லோரும் உறங்கிக் கொண்டிருந்தாங்க. தன் பொம்மையை அக்கால் எடுப்பது போல அவள் கனவு கண்டிருக்கிறார். முதல் நாளில் நடந்த செயலே அவள் கனவில் பிரதிபலித்திருக்குது. எல்லா கனவுகளும் ஆசை நிறைவேற்றியதற்காக உண்டாவதில்லை. இப்படி கூறுவதில் தான் பிராய்டும் மற்றவர்களும் கனவை பொறுத்தவரையில கருத்து வேறுபாடு உண்டாவது. எல்லா கனவுகளும் ஆசை நிறைவேற்றங்களே என்று பிராய்டு சாதிக்கிறார். அப்படி அல்ல, மற்றவர்கள் அவ்வாறு கருதுவதில்லை. மேலே கூறிய குழந்தையின் கனவு ஆசை நிறைவேற்றுவது மட்டுமல்ல, அதன் உள்ளத்தில் இருந்த அச்சத்தின் தோற்றமே அது. அதாவது கனவு என்பது நாம் முதல் நாளோ முந்தைய தினங்களிலோ அனுபவித்த சில அனுபவங்களே கனவாக வருதுன்னு நம்பலாம். முதல் நாள் நடந்த நிகழ்ச்சிகள் பல தடவைகளில் கனவில் தோன்றுகின்றன. ஒரு நாள் நான் ஒரு சிறந்த ஒரு நூலை பற்றி பேசிக்கொண்டிருந்தேன்னு ஒரு சொல்றாரு. அதை கேட்டுக்கொண்டிருந்த 18 வயது இளைஞன், ஒருவனுக்கு புத்தகத்திலே மிகுந்த பற்றுண்டு. அவன் அந்த நூலை ஒரு கடையில காண்பது போலவும் அதை வாங்குவது போலவும் அன்றிரவே கனவு கண்டதாக என்னிடம் மறுநாள் கூறினான். பெரும்பான்மையான கனவுகள் அண்மையிலே உண்டான மனப்போராட்டங்களையே அடிப்படையாக கொண்டது என்று ரிவர்ஸ் என்று சைக்காலஜிஸ்ட் கூறுகிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சிகளை ஒட்டி வரும் பல கனவுகளும் உண்டு. எனக்கு 8 வயது ஒருவர் சொல்றாரு, எனக்கு 8 வயது இருக்கும். என்னை விட 1 வயது இளையவனான என் தோழன் ஒருவனுடைய வீதியிலே விளையாடி கொண்டிருந்தேன். 2 மாடுகள் ஒன்றையொன்று எதிர்த்து சீறிக்கொண்டு ஓடி வந்துச்சு. நாங்கள் விளையாட்டில் ஈடுபட்டிருந்ததால அவற்றை கவனிக்கல. ஒரு மாடு மற்றொன்றின் மேல் திடீரென்று பாயவே அது சமாளிக்க முடியாமல் பின்னடைந்தது. 2 மாடுகளும் வந்த வேகத்தில் என் தோழனை அவை காலால் மிதித்து கொண்டு சென்று விட்டது. அவன் படுகாயமுற்று நினைவிழந்து கிடந்தான். அருகிலே யாரும் இல்லை. நான் அஞ்சி நடுங்கி அசைவற்று நின்றுட்டேன். அது முதற்கொண்டு அடிக்கடி மாடு கொம்புகளால் குத்த வருவது போல, தப்பிக்கொண்டு ஓட கால் வராதது போல, ஓட முடியாதது போல நான் தடுமாறுவது போலவும் கனவு காண்கிறேன். இன்றைக்கும் மாட்டை கண்டால் நமக்கு பெரிதும் அச்சம். இது போன்ற திரும்பி திரும்பி வரும் கனவுகளுக்கு கூட அவற்றுக்கு காரணமாக ஏதாவது நிகழ்ச்சிகள் அண்மையில் நடந்திருக்கக்கூடும். வழியிலேயே ஒரு மாட்டை நான் சாதாரணமாக பார்த்திருக்கலாம். அது பழைய உணர்ச்சிகளை வனத்திலே மேலுக்கு கொண்டு வந்திருக்கலாம். மேலே எடுத்துக்காட்டப்பட்ட சொல்லப்பட்ட கனவுகளின் சிக்கல் ஒன்றும் இல்லையாததால் அவற்றை எளிதாக விளக்கி சொல்லிடலாம். ஆனால் பொதுவாக பல கனவுகள் அவ்வாறு இருப்பதில்லை. அவை நம்மை திகைக்க வைக்கும்படியாக இருக்குது. நிகழ்ச்சிகளில் ஒன்றுக்கொண்டு தொடர்பு இருப்பதில்லை. விந்தையான காட்சிகளும் உயிரினங்களும் காணப்படுது. நடக்க முடியாத நிகழ்ச்சிகளும் நடக்குது. இவற்றையெல்லாம் பொருள் கண்டுபிடிப்பது அவ்வளவு எளிதல்ல. ஏன் அவ்வாறு விந்தை கனவுகள் ஏற்படுகின்றது என்பதையும், அவற்றின் குறிப்பு என்ன என்பதையும், அவற்றால் மனநிலையை எவ்வாறு அறிந்து கொள்ள இயலும் என்பதையும் வரும் பகுதியில் பார்க்கலாம். Thanks for watching. Please subscribe our YouTube channel.